نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. صدق الله العلي العظيم. அல்லாஹினுடைய பேரருளால் 17வது தராவியினுடைய தொழுகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மளுடைய தராவி தொழுகை கபூல் செய்வானாக. நம் நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. மீதமுள்ள நாட்களிலே ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹினுடைய பேரருளால் ரமதானுடைய 17வது பிறை இந்த மார்க்கத்தினுடைய வரலாறு சிறப்புமிக்க ஒரு யுத்தம் நடந்த ஒரு நாள் பத்ரினுடைய யுத்தம். எனவே இந்த நாளிலே பத்ரை குறித்து சில விஷயங்களை பேசுவது உண்டு, கேட்பது உண்டு. பத்ருடைய வரலாறுகளை குறித்து எத்தனையோ விஷயங்களை நாம் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நுபுவத்து கொடுத்த ஆரம்ப 15 வருடங்கள் இருக்கிறதே, காஃபிர்கள் பலவிதமான சிரமத்திற்குள்ளாக்கினார்கள். ஏகப்பட்ட சிரமங்கள். பெருமானாருக்கு கொடுக்காத துன்பம் இல்லை, பெருமானாருக்கு கொடுக்காத கஷ்டம் இல்லை. அவ்வளவு கஷ்டங்களை அல்லாஹுடைய தூதர்கள் சகித்திருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள். மக்காவில் உள்ள 13 வருடம், மதீனாவிற்கு சென்று ஒரு 2 வருடம், ஆக 15 வருடங்கள் அல்லாஹுடைய தூதர் பலவிதமான கஷ்டங்களை சந்தித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஒரு முறை கஅபத்துல்லாவை தவாஃப் செய்வதற்காக வேண்டி தவாஃப் செய்கிறார்கள். 7 சுத்துவோமா இல்லையா? முதலாவது சுத்தை அல்லாஹுடைய தூதர் துவங்குகிறார்கள். சில காஃபிர்கள் அந்த கஅபத்துல்லாவை சுற்றி நின்று கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இவர் ஒரு பைத்தியக்காரர் என்பதாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுத்தை முடித்து விட்டு 2வது சுத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பிக்கிறார்கள். அந்த காஃபிர்கள் பார்த்து சொன்னார்கள், இவர் ஒரு சூனியக்காரர் என்பதாக. 3வது சுத்தை ஆரம்பிக்கிறார்கள். அந்த காஃபிர்கள் பார்த்து சொன்னார்கள், இவர் ஒரு பைத்தியக்காரர் என்பதாக, இவர் ஒரு கவிஞர் என்பதாக சொன்னார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 சுத்தை முடிக்கிற போது ஒவ்வொரு வார்த்தைகளாக அல்லாஹ்வுடைய தூதரை கடுமையாக ஏசிக்கிறார்கள், கடுமையாக திட்டுகிறார்கள். யாராவது பைத்தியக்காரன் சொன்னா எவ்வளவு கோபம் வரும்? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தவாஃபை முடித்து விட்டு அங்க உள்ள காஃபிர்களை பார்த்து சொன்னார்கள், லகத் ஜிதும் பிஸ்ஸிபஹி, உங்களை அறுப்பதற்காக வேண்டி ஒரு நாள் வரும் என்பதாக சொன்னாங்க. அவ்வளவு நேரம் கேலி பரிகாசம் செஞ்ச காஃபிர்கள் எல்லாம் பெருமானார் எங்க இருந்து அந்த பத்வாவை சொன்ன உடனே எல்லா மனிதர்களும் ஓடி வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க, அபுல் காசிமே கோவப்படாதீங்க, இந்த இடம் பதுவா செய்யாதீங்க, நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க, வீட்டுக்கு பத்திரமாக போயிட்டு வாருங்கள் என்பதாக அனுப்பி வைக்கிறாங்க. அத்தனை நேரம் அவர்களை திட்டினார்கள், ஏசினார்கள். பெருமானார் அமைதியாக இருந்தாங்க. தவாஃபை முடித்து விட்டு சொன்னாங்க, லகத் ஜிதும் பிஸ்ஸிபஹி, உங்களை அறுக்கக்கூடிய ஒரு நாள் நிச்சயமாக வரும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காபத்துல்லாவில் நின்று கொண்டு அந்த காஃபிர்களை சபித்தார்கள். அவ்வளவு சிரமங்கள். பெருமானார் எங்கு செல்லுகிற போது கடுமையாக திட்டுவாங்க. பெருமானார் ரோட்டில் நடந்து போகிற போது அவர்கள் மீது எச்சி துப்புவார்கள். இப்படி பல சிரமங்களை காஃபிர்களுக்கு மத்தியிலே அனுபவித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவில் நிம்மதியா தொழ முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகுவார்கள், பெருமானாருக்கு மீது ஒட்டகத்தினுடைய கழிவை கொண்டு வந்து போடுவார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வருவாங்க, யா ரசூலுல்லாஹ் இவ்வளவு சிரமம், பெருமானார் சஜ்தால இருப்பாங்க, நீண்ட நேரம் சஜ்தா, அந்த ஒட்டகத்தினுடைய கழிவு எடுக்க முடியாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன குழந்தை, அந்த கழிவை எடுத்து தூக்கி கீழே போடுவாங்க. அவ்வளவு வெயிட்டாக இருக்கும் அந்த கழிவை பெருமானாருடைய உடல்ல இருந்து சுத்தம் செய்வாங்க. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு சிரமங்கள் கொடுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவிலே அவர்கள் தொழுகிறார்கள். பெருமானாருடைய கழுத்திலே ஒரு துண்டு போட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்தை நெரிக்கப்படுகிறது. அபூபக்கர் சித்திக் நான் ஓடி வந்துட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கழுத்தில் போட்டு நெரிக்கக்கூடிய ஆளை பார்த்து கேட்டாங்க, அத்தகுதுலூன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ்ன்னு சொல்றதுக்காக வேண்டிய அந்த ஆளை கொலை பண்றீங்கன்னு கேட்டாங்க.
அல்லாஹ் சொல்றார், தன்னுடைய ரப்பு அல்லாஹ்ங்கிறார், தன்னுடைய இறைவன் அல்லாஹ்ங்கிறார். ஏன் இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்பதாக சொல்லுகிறார். அதற்காக வேண்டியா, அந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டியா இவரை கொல்ல பார்க்குறீங்கன்னு கேட்டார். அவ்வளவு சிரமங்கள், அவ்வளவு கஷ்டங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப காலங்களில் கொடுக்கப்பட்டது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அழுது கொண்டே வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், என்னுடைய வாப்பாவே வெளியே போகாதீங்க, வெளியே போகாதீங்க என்பதாக சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என் அருமை மகளே ஏன் வெளியே போகக்கூடாது என்பதாக கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அன்னி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, வாப்பா வெளியே போகாதீங்க, உங்களை கொலை செய்யணும் சொல்லி அந்த மக்கள் திட்டம் திட்டி கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தர் கொலை செய்யறது இல்லை, ஒவ்வொரு கபீலாலிருந்தும் ஒரு ஆள் வரணும். ஒருத்தர் கொலை செஞ்சுட்டா, அரபு மக்களுடைய ஆரம்ப காலத்திலும் இப்படி ஒரு பழக்கம் இருந்தது, பதிலுக்கு பதிலாக கொலை செய்யப்படும் சொல்லி. அதனால ஒருத்தர்லாம் கொலை செய்யறது இல்லை, ஒவ்வொரு கபீலால இருந்து ஒரு ஆளும் கிளம்பி பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்பதாக திட்டம் தீட்டுறாங்க. எனவே வாப்பாவை வெளியே போகாதீங்க என்பதாக அழுது கொண்டே வராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஒது செஞ்சார்கள். வீட்டில் 2 ரக்காத் தொழுதாங்க. தொழுதுட்டு காபத்துல்லாவுக்கு போனாங்க. எந்த மக்கள் எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் திட்டி கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்கள் எல்லாம் மிக வேகமாக பெருமானாரை நோக்கி வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து சொன்னாங்க, ஷாஹத்தில் உஜு, மண்ணை அவர்களுடைய முகத்துல வீசி உங்களுடைய மோங்கள் எல்லாம் இழிவாகட்டும் சொன்னாங்க. ஹதீஸ்கள்ல எழுதுறாங்க, அந்த மண்ணு யாருடைய முகத்துல எல்லாம் பட்டதோ அத்தனை பேரும் பத்ருடைய யுத்தத்துல ஷஹீதானாங்க. அருமையானவர்களே, பத்ருடைய யுத்தத்திலே காஃபிர்கள் கொல்லப்படுவது என்பது அல்லாஹ் யுத்தத்துல தீர்மானிக்கல, மாறாக மக்காலே அல்லாஹ் தீர்மானிச்சுட்டான். யாரெல்லாம் கொல்லப்பட வேண்டும், யாரெல்லாம் அவர்கள் அந்த இடத்திலே கொல்லப்பட வேண்டும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் போர்ல மாத்திரம் தீர்மானிக்கல, அல்லாஹ் மக்காலே தீர்மானித்து விட்டான் என்பதாக சொன்னாங்க. அப்போ பெருமானார் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அந்த காஃபிருடைய முகத்துல தூவி விட்டாங்க. அருமையானவர்களே, அல்லாஹ்விற்கு சில காஃபிர்களை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் வாளை எடுக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல, ஒரு துளி மண்ணு போதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண் அவர்கள் மீது தூவி விட்டார்கள். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க. 13 ஆண்டு காலம் அவ்வளோ சிரமத்திற்கு மத்தியே அந்த உள்ள காலத்திலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க. சரி, மதீனாவுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் அங்க நிம்மதி கிடைக்கல. மதீனாவிலையும் ஒரு சொற்ப முஸ்லிம்கள் தான் இருக்கிறாங்க, அங்க முனாஃபிகள் இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்க, யகூதிகள் இருக்கிறாங்க. மக்கா காஃபிர்கள் அதோடு விட்டாங்களா, மதீனாவுக்குள்ள உள்ள சில முனாஃபிக்கின்களே அந்த மக்கா காஃபிர்கள் தூண்டி விடுறாங்க, சில முனாஃபிக்கின்களை தூண்டி விடுறாங்க. அங்க உள்ள ஆரம்ப 2 காலமும் அங்கேயும் பெருமானாருக்கு நிம்மதி இல்லை. பெருமானாரை உடனே தலைவராக்கிறல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எல்லாம் பெருமானாருக்கு நிம்மதி கிடைச்சிடல. அங்கேயும் முனாஃபிக்கின்கள் பெருமானாரை சீண்டி கொண்டிருந்தாங்க, கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தாங்க. அருமையானவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் தான் மக்காவில் அங்கே உள்ள காஃபிர்கள் அபூ ஜஹல் போன்றவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு போர் படையை திரட்ட வேண்டும், முஸ்லிம்களை வேரோடு அழிக்க வேண்டும், முஹம்மது என்பவரை வேரோடு அழிக்க வேண்டும், கொலை செஞ்சிடணும். முஹம்மது மதீனாவுக்கு போயிட்டார், அங்கிருந்து இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறது. இப்போ நாம விட்டுட்டோம்னு சொன்னா ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இஸ்லாம் பரவிடும், அதனால நாம விடக்கூடாது, அங்க மக்களை நாம அழிச்சிடணும் என்பதாக ஒரு பிளான் போடுறாங்க, ஒரு கடுமையான ஒரு திட்டம் திட்டுகிறார்கள். சரி, போருக்கு தேவை பொருளாதாரம், மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் அவசியம் இருக்கிறது. அதனால என்ன செய்யறான் அபூ ஜஹல், அபூ சுஃபியானுடைய தலைமையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக கூட்டம் சொல்றான், மக்காவினுடைய ஒவ்வொரு வீட்டில் உள்ள நபரும் அந்த வணிக கூட்டத்தில் பொறுப்பேற்றுக் கொள்ளணும், ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஒரு ஆளும் அந்த வணிக கூட்டத்திற்காக வேண்டி செல்லணும், சிரியாவுக்கு போகணும், அங்க வியாபாரம் செய்யணும், மிகப்பெரிய பொருளாதாரத்தை எடுத்துட்டு வரணும். அந்த பொருளாதாரத்திலிருந்து மக்கள் போருக்காக வேண்டி தயாராகி முஸ்லிம்களை அடித்துக் கொள்ளணும். இதுதான் அபூ ஜஹலுடைய நோக்கம். இப்போ அபூ சுஃபியானுடைய தலைமையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபார குழு சிரியாவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு செய்தி வருகிறது, இது போல சிரியாவை நோக்கி அபூ சுஃபியானுடைய படை வந்து கொண்டிருக்கிறது என்பதாக. அல்லாஹ்வினுடைய தூதருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, போரினுடைய நோக்கம் இல்லை, போரினுடைய நோக்கம் இல்லை. இந்த சிரியாவிற்கு வரக்கூடிய இந்த வணிக கூட்டத்தை, அபூ சுஃபியானுடைய கூட்டத்தை தடுத்து நிறுத்தணும் என்பதுதான் பெருமானாருடைய நோக்கம். தடுத்து நிறுத்தணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை கூப்பிடுறாங்க. யார் போகலாம்? போருக்காக வேண்டி சென்றிருந்தா பல ஒட்டகங்கள் பல குதிரைகளோட பெருமை சஹாபாக்கள் வந்திருப்பாங்க. ஆனா போருக்காக வேண்டி வரல, வணிக கூட்டத்தை தடுத்து நிறுத்தணும் என்பதுதான் பெருமானாருடைய நோக்கம். அதனால இந்த போரிலே அந்த முஸ்லிம்களுக்கு சஹாபாக்களுக்கு இருந்தது 2 குதிரை, 70 ஒட்டகங்கள் தான் இருந்தது. 70 ஒட்டகங்கள், 300 சொச்ச சஹாபாக்கள் தயாரானாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்றாங்க.
இப்போ அபூ சுஃபியானுடைய படையே அவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி செல்லுகிறார்கள். அபூ சுஃபியான் எப்படியோ மோப்ப முடிச்சிடறாரு. அதனால அவர் பாதியை திருப்பி வேறு வழியாக மக்காவிற்கு வந்துடுறார். வேறு வழியாக மக்காவுக்கு வந்துடுறார். அபூ சுஃபியான் மக்காவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த முஸ்லிம்கள் மோப்ப முடிச்சு எங்களை கொல்லுவதற்காக வேண்டி வருகிறாங்க, நம்முடைய வியாபார வணிக கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி வராங்க, எனவே படையை திரட்டுங்க என்பதாக ஒரு கடிதம் எழுதுறார். அபூ ஜஹலுக்கு கடிதம் போய் கிடைக்குது. இந்த கடிதத்தை பார்த்த அபூ ஜஹல் ஒட்டுமொத்த மக்காவில் உள்ள எல்லா காஃபிர்களையும் ஒன்று திரட்டுறான். அவ்வளவு காரசாரமான பெருச்சு. யாரும் வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டில் இருப்பவர்கள் அவர்கள் ஆம்பளை இல்லை என்பதாக சொல்லுகிறான். யாரும் வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டில் இருந்தீங்கன்னு சொன்னா அவர்கள் பெண்ணுக்கு சமம் என்கிற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி அவர்களை உசுப்பேத்தி விட்டு எல்லாத்தையும் தயார் செய்யறான். எல்லா மக்கா காஃபிர்களையும் தயார் செஞ்சு போருக்காக வேண்டி அவர்கள் வருகிறார்கள். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருது, மக்காவில் படையை திரட்டி கொண்டு போருக்காக வேண்டி வராங்க. இப்போ அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்கள்கிட்ட மஷூரா செய்கிறான். ஏன்னா போருக்காக வேண்டி வரலையே, போருக்காக வேண்டி வரவில்லை, வெறுமனே வணிக கூட்டத்தை தடுத்துவதற்காக வேண்டிதான் வந்தாங்க. சஹாபாக்கள்கிட்ட சரியான வாட்கள் இல்லை, சரியான குதிரை இல்லை, ஒட்டகங்கள் இல்லை. அப்போ போருன்னு சொன்னா எல்லா தேவையும் இருக்கணும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட மஷூரா செய்கிறாங்க, அபிப்பிராயங்கள் கேட்குறாங்க. வந்தாச்சு, அந்த மக்கள் படையெடுத்து வராங்க, நாம என்ன செய்யறது என்பதாக எல்லா சஹாபாக்கள்கிட்டையும் கேட்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நாம வந்துட்டோம், அந்த மக்கள் நம்மை எதிர்ப்பதற்காக வேண்டி வருகிறார்கள், அதனால நம்ம நிச்சயமாக போர் செய்யலாம் என்பதாக சொன்னாங்க. உமர்லாம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நம்ம போர் செஞ்சுட்டு போகலாம், அந்த மக்களை நம்ம தோற்கடிச்சிட்டு போகலாம் என்பதாக சொன்னாங்க. நிறைய சஹாபாக்கள் சொன்னாங்க. இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுடைய பதிலுக்காக வேண்டி காத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்சாரிகள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க மதீனாவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தீங்க, உங்களுக்கு எத்தனையோ தேவைகளை நாங்க பூர்த்தி செஞ்சு கொடுத்தோம், எல்லா விஷயங்களையும் நாங்க கேட்டோம், இப்போ இந்த விஷயத்துல நீங்க சொல்றதை நாங்க கேட்க மாட்டோமான்னு கேட்டாங்க. நீங்க சொல்றதை நாங்க கேட்க மாட்டோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க நாங்க வருவோம் யா ரசூலுல்லாஹ், நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க நாங்க வருவோம், நிச்சயமாக நாம போர் செஞ்சுட்டு போலாம் என்பதாக அந்த அன்சாரி சஹாபாக்கள் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்போதான் மனதிலே நிம்மதி வருகிறது, சரி போர் செஞ்சுட்டு போலான்னு சொல்லி. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, படையெல்லாம் திரட்டுறாங்க, பத்ர் என்கிற இடத்துக்கு போறாங்க. பத்ர் என்கிற இடம் இருக்கிறது, அது ஒரு கிணத்துக்கு பேர். பத்ர் என்பது ஒரு கிணத்துக்கு பேர். அங்க போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுத்தான். அப்போ அந்த கிணறு இருக்கிறதே, அந்த கிணற்றை சுத்தி உள்ள இடத்துல போர் செய்யப்பட்டனால இது பத்ருடைய யுத்தம் என்பதாக பேர் வந்தது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த யுத்தத்துல அல்லாஹ் உதவி செஞ்சான். அல்லாஹ் திருமறையில சொல்றானா இல்லையா, வலக்கது நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின், பத்ருடைய யுத்தத்திலே அல்லாஹ்வினுடைய உதவி இருந்தது சஹாபாக்களுக்கு என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் உதவி செஞ்சான். முஸ்லிம்களுக்கு என்ன உதவி செய்யப்பட்டது? முதலாவது முஸ்லிம்களுக்கு என்ன உதவி செய்யப்பட்டதுன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா மலக்குகளை கொண்டு இந்த போர்ல உதவி செஞ்சான். மலக்குகளை கொண்டு அல்லாஹ் உதவி செஞ்சான். ரெண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த முஸ்லிம்களுக்கு எப்படி எதிரிகளை எப்படி காட்டினான்னு சொன்னா, குறைவான எண்ணிக்கையில எதிரிகளை காட்டினான். முஸ்லிம்களுக்கு குறைவான எண்ணிக்கை. இப்னு மஸ்ஊத் அவர்கள் பக்கத்தில் உள்ள சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, ஒரு சஹாபிட்ட கேட்குறாங்க, எதிரிகள் எத்தனை பேருன்னு சொல்லி. இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, என்ன ஒரு 70 பேர், ஒரு 100 பேர் இருப்பாங்களான்னு கேட்குறாங்க. அந்த சஹாபி சொல்றாங்க, 100 பேர்லாம் இருக்க மாட்டாங்க, 70 பேர் தான் இருப்பாங்கன்னு சொல்லி. அப்போ காஃபிர்களுடைய எண்ணிக்கை முஸ்லிம்களுக்கு கம்மியாக காட்டப்படுது. காஃபிர்கள் 1000 பேர் கிட்ட இருக்கிறாங்க, ஆனால் முஸ்லிம்களுக்கு எண்ணிக்கை கம்மியாக காட்டப்படுது. அருமையானவர்களே, இந்த போரில் அல்லாஹ் இன்னொரு உதவி செஞ்சான், முஸ்லிம்களுக்கு மழையை கொடுத்தான். மழையை கொடுத்தனாலே அவர்கள் இருக்கக்கூடிய இடம் இருக்கிறதே அது சேறு சகதி ஆயிருச்சு. அதனால அவர்களால சரியா போர் செய்ய முடியல. பத்ருடைய யுத்தத்துல முஸ்லிம்கள் இருந்தது மேட்டு பகுதி, காஃபிர்கள் இருந்தது தாழ்வான பகுதி. மேட்டு பகுதியில தான் பெருமானார் கூடாரத்தை அமைச்சிருந்தாங்க. அந்த கூடாரத்துல தான் இன்னைக்கு பள்ளிவாசல் கட்டி இருக்கிறாங்க. மஸ்ஜித் அரீஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய பள்ளி கட்டி இருக்கிறாங்க. அங்கதான் பெருமானார் அந்த மேட்டு பகுதியில் தான் இருந்தாங்க. கீழே இருந்தவர்கள் காஃபிர்கள். அப்போ காஃபிர்களுக்கு மழை வந்தனாலே எல்லா தண்ணியும் அந்த கீழே தாழ்வான பகுதிக்கு போயிருச்சு. அதனால காஃபிர்களால சரியான முறையில் போர் செய்ய முடியல. இப்படி அல்லாஹ் ஒரு உதவி செஞ்சான். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போரில் அடுத்த நாள் காலையிலே எல்லா சஹாபாக்களையும் சஃப்ல நிற்க வைக்கிறாங்க. எப்படி தொழுகைக்கு சஃப்ல நிற்போமா இல்லையா, அது போல சஃப்ல நிற்க வைக்கிறாங்க சஹாபாக்களை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையிலே 1000 மலக்குமார்கள் நிற்கிறாங்க. இன்னொரு மலக்குமாருடைய தலைமையிலே 1000 மலக்குமார்கள் நிற்கிறாங்க. மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் பத்ருடைய யுத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செஞ்சான். அருமையானவர்களே, சொற்ப சஹாபாக்கள் 313 சஹாபாக்கள் உடனே தயாரானாங்க பெருமானாருடைய பேச்சுக்கிணங்க. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பத்ருடைய சஹாபாக்கள் அவர்கள் என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சுதான் சொன்னாங்க. என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிக்கப்பட்டிருது. ஹாத்திப் இப்னு அபீ பல்தன்னு சொல்லி ஒரு சஹாபி.
இந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மதீனாவுக்கு மக்காவுக்கு படையெடுப்பதாக யாருக்கும் சொல்லல. பெருமானார் ரகசியமாக படையெடுக்கிறாங்க மக்காவுக்கு. தன்னுடைய மனைவிக்கு கூட சொல்லல. மனைவியை தயாராக சொல்லிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கறாங்க, யார சொல்ல எங்க போறோம்? பெருமானார் மனைவிக்கு கூட சொல்லல. ரகசியமாக படை தயார் செய்யறாங்க மக்காவுக்கு வெற்றிக்காக வேண்டி போவதற்கு. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்திப் இப்னு அபீ பல்தா என்கிற சஹாபிக்கு எப்படியோ தெரிஞ்சிருது. ஹாத்திப் இப்னு அபீ பல்தா என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் மக்காவுக்கு ஒரு அடிமை பெண்ணின் மூலமாக சொல்லி அனுப்புறார். ஏன் மக்காவில் இவருடைய உடம்பு இருக்குது, மக்காவில் இவருடைய குடும்பங்கள் இருக்கிறது, பெருமானார் திடீர்னு சொல்லி படையெடுத்து போனாங்கன்னு சொன்னா குடும்பத்துக்கு ஆபத்து வந்துருமோ என்கிற காரணத்தினாலே இவங்க படையெடுத்து ஒரு அடிமை பெண்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அந்த அடிமை பெண்ணு போறதுக்குள்ளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி இறக்கி கொண்டு வந்தாங்க. சொன்னாங்க, ஹாத்திப் இப்னு அபீ பல்தா என்கிற சஹாபி ஒரு அடிமை பெண்ணு, அவர் நீங்க ரகசியமா வச்சிருந்த போரினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்திட்டார், அந்த பெண்மணி இந்த இடத்துல இருக்கிறாங்க, போய் புடிங்க என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் இடத்துல சொன்னாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்கள் அனுப்புனாங்க அந்த பெண்மணியை பிடிக்கிறது. அந்த பெண்மணி பிடிச்சிட்டு வரப்பட்டாங்க. யாருங்க உங்களை அனுப்புனது? ஹாத்திப் இப்னு அபீ பல்தா. பெருமானார் ஹாத்திப் இப்னு அபீ பல்தா அழைச்சாங்க, கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் அனுப்புனீங்க? யாராவது தப்பு செஞ்சுட்டா காரணம் கேட்கணும், ஏன் செஞ்சீங்க, என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி. காரணமே கேட்காம தண்டிக்கிறது இருக்கிறதே அது பெருமானாருடைய பழக்கம் இல்லை. ஹாத்திப் இப்னு அபீ பல்தா தவறு செஞ்சுட்டார், போர் ரகசியத்தை வெளிப்படுத்திட்டார். இருக்கிறதே ஆகப்பெரிய குற்றம் போர் ரகசியத்தை வெளிப்படுத்துறது. ஹாத்திப் இப்னு அபீ பல்தா போர் ரகசியத்தை வெளிப்படுத்திட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு காரணம் கேட்டாங்க, ஏன் போர் ரகசியத்தை வெளிப்படுத்தினீங்க? அவருக்கு தக்க காரணம் சொன்னார். யார சொல்லலாம், மக்கால என்னுடைய குடும்பம் இருக்கிறாங்க, மக்கால என்னுடைய உடம்பு இருக்குது, என்னுடைய இடங்கள் இருக்கிறது, நீங்க திடீர்னு படையெடுத்து போனீங்கன்னா எங்க என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய இடத்துக்கும் பிரச்சனை வந்துருமோ, ஆபத்து வந்துருமோ என்கிற காரணத்தினாலே அவர்களை பாதுகாப்பாக இருக்க சொல்வதற்காக வேண்டிதான் நான் ரகசியத்தை வெளிப்படுத்தினேன்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருக்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கோவப்பட்டாங்க. யார சொல்லா, இந்த ஆள் முனாஃபிக்குன்னா. யார சொல்லா, ஹாத்திப் இருக்கிறாரே இவர் பெரிய முனாஃபிக்கு, நீங்க ஊன் சொல்லுங்க, என்னுடைய வாளை எடுத்து ஹாத்திபினுடைய தலையை துண்டாக்கிறேன்னா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே என்ன வார்த்தை சொல்றீங்க? இந்த சஹாபி யார் தெரியுமா? இவர் பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபி. பத்ர்ல கலந்த சஹாபிக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? எல்லா முன்பின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டது என்பதாக சொல்லுகிறான் என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, பத்ருடைய யுத்தம், பெருமானார் ஒரு வார்த்தை தான் சொல்லுங்க, தயாராகுங்க. சஹாபாக்கள் தயாராயிட்டாங்க. பெருமானாருடைய வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்பட்டாங்க. என்ன யா ரசூலுல்லாஹ், எப்படி வர்றது? சரியான வாகனம் இல்லையே, வாட்கள் இல்லையே, போர் செஞ்சுட்டு போலாமா? இப்படிலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கல. அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு இணங்க உடனே கட்டுப்பட்டாங்க. அருமையானவர்களே, பத்ர்ல ஏறத்தாழ 70 பேர் கொல்லப்பட்டாங்க. காஃபிர்கள்ல 70 பேர். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டாங்க. பெருமானார் சஹாபாக்கள்கிட்ட மசூரா செய்யறாங்க, இந்த கைதிகளாக பிடிக்கப்பட்ட மக்களை என்ன செய்யறது? கைதிகளாக பிடிக்கப்பட்ட மக்களை என்ன செய்யறது? சில சஹாபாக்கள் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் காஃபிர்கள், நம்முடைய உறவினர்கள். மக்கால இருக்கும் போது நமக்கு எத்தனையோ சிரமங்களை கொடுத்திருக்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், இவங்களை என்ன செஞ்சிடலாம்? இதே இடத்துல நம்ம கொலை செஞ்சிடலாம். எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இதா அலி இருக்கிறார், இங்கே அலியினுடைய சகோதரர் எதிருடைய கூட்டத்தில் இருக்கிறார், அகீல் என்பவர், அவர் அலி என்ன செய்வார்? அவருடைய சகோதரர் கொலை செய்வார். யா ரசூலுல்லாஹ், 70 பேத்தையும் நம்ம கொலை செஞ்சிடலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு சஹாபாக்களுடைய அபிப்பிராயம் கேட்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்கிற சஹாபி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒரு பெரிய குழியை தோண்டலாம், 70 பேத்தையும் அந்த காஃபிர்களை அந்த குழியில போடலாம், ஒரு மிகப்பெரிய நெருப்பை மூட்டி அத்தனை பேத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிறான் யா ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் அவர்கள் கொல்லக்கூடிய என்ன சிந்தனை உடையவர்கள் அல்ல. மக்கால அவ்வளோ சிரமங்கள், அவ்வளோ கஷ்டங்கள், பல துன்பங்கள் கொடுத்தனாலே சஹாபாக்களுடைய கோபம் தாங்க முடியலே. அதனால சொன்னாங்க, 70 பேத்தையும் கொலை செஞ்சிடலாம் யா ரசூலுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த முடிவு வேற. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இல்ல அதெல்லாம் வேணாம், இவர்கள் நம்முடைய உறவினர்கள், 70 பேத்தையும் ஒரு தொகையை வாங்கி, பிணை தொகை வாங்கி அவர்களை விடுவிச்சிடலான்னு சொன்னாங்க. 400 திர்ஹத்தை வாங்கலான்னு சொன்னாங்க. 400 திர்ஹம். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அபிப்பிராயம் எடுத்த பிறகு ஒரு மரத்துக்கடியை உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அழுதுகிட்டு இருக்கிறான். உமர் ரலியல்லாஹு போனாங்க, அபூபக்கர் அழுகிறாங்க, பல சஹாபாக்கள் அழுகிறாங்க. யா ரசூலுல்லாஹ், ஏன் அழுகிறீங்க? என்ன காரணம் யா ரசூலுல்லாஹ்? சொன்னீங்கன்னா நானும் அழுகுவேனே, என்ன காரணம் யா ரசூலுல்லாஹ்?
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உமரே, அல்லாஹ் தஆலா உன்னுடைய விருப்பத்தை பிரியப்பட்டான், நீ என்ன சொன்ன, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன, எல்லாத்தையும் கொலை செய்யும் என்பதாக சொன்னேன். உன்னுடைய அபிப்பிராயத்தை பிரியப்பட்டிருக்கிறான், அல்லாஹ் என்னுடைய அபிப்பிராயத்தை பிரியப்படலே, அதனால இந்த மரத்துக்கு பக்கத்துல வரைக்கும் அல்லாஹ்வினுடைய வேதனை வந்துருச்சு. ஒருவேளை இந்த மரத்தை தாண்டி அல்லாஹ்வினுடைய வேதனை வந்துருச்சுன்னு சொன்னா உன்னை தவிர எல்லாரும் அழிஞ்சு போயிருப்போம் என்பதாக சொன்னான். உமர்லானுடைய சிறப்பு அது. நபி உமர்லா அவர்களுடைய சிறப்பு அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்லா அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தா இறக்கிடுவான். ஒரு நேரத்தில் வீட்டுக்கு வந்தாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பெண்மணி பெருமானாருடைய மனைவிமார்கள்லாம் வந்து போறாங்க. உள்ளத்துல ஒரு கவலை ஏற்பட்டுச்சு. இப்படி யூதர்கள் வராங்க, கிறிஸ்தவர்கள் வராங்க, காஃபிர்கள் வராங்க, நபியினுடைய மனைவிமார்கள் எல்லாரும் பார்க்கறாங்களே, அவர்களுக்கு ஒரு பர்தா இருந்தா நல்லா இருக்குமே யோசிக்கிறாங்க. அல்லாஹ் உடனே பர்தாவினுடைய வசனத்தை இறக்கிட்டான். அப்ப சொன்னாங்க, இந்த மரத்துக்கு பக்கத்துல வரைக்கும் அல்லாஹ்வுடைய வேதனை வந்துருச்சு, ஒருவேளை மரத்தை தாண்டி வந்துருச்சுன்னு சொன்னா நாங்க எல்லாம் அழிஞ்சிருப்போம் உமரை தவிர என்பதாக சொன்னாங்க. அருமையானவர்களே, அப்ப அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா இந்த நடந்த ஒரு யுத்தம் தான் இந்த பத்ருடைய யுத்தம். சஹாபாக்கள் தயாரானாங்க, அல்லாஹ் சஹாபாக்களுக்கு வெற்றியை கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல கேட்ட துஆ அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய 17வது பிறையினுடைய இரவிலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கூடாரத்துல உட்கார்ந்து அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், வந்திருக்கக்கூடிய சஹாபாக்கள் சொற்ப சஹாபாக்கள், 313 பேர், எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்கள் மாத்திரம் இல்லைன்னு சொன்னா பின்னால ஒரு இஸ்லாம், இந்த தீன் அழிஞ்சு போயிடும் என்பதாக அல்லாஹ்விடத்துல கெஞ்சுறாங்க, கதறாங்க, துஆ செய்றாங்க. அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு வெற்றியை கொடுத்தான். அருமையானவர்களே, பத்ரினுடைய அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஈமான் இருக்கிறது, இது சாதாரணமான ஈமான் இல்லை. உலகத்தில் அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஈமான் அல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்திருந்தான். பெருமானார் சொன்ன வார்த்தைக்கு உடனே கட்டுப்பட்டு அல்லாஹ்வினுடைய போருக்காக வேண்டி தயாரானாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அப்படியே கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா பத்ரினுடைய யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். இதுதான் பத்ரினுடைய ஒரு சுருக்கமான சம்பவமாக இருக்கிறது. இன்றைக்கு மக்காவிற்கு போகக்கூடியவர்கள் அந்த பத்ரினுடைய இடத்தெல்லாம் பார்ப்பதற்காக வேண்டி அவ்வளோ காட்சிகள். பத்ருடைய அந்த இடத்துல பெருமானார் எந்த இடத்துல கூடாரமிட்டு தங்கியிருந்தாங்களோ அங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமான பள்ளி. அந்த பள்ளியை பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய பள்ளியை கட்டியிருக்கிறாங்க. மஸ்ஜிதே ஹரீஸ்ன்னு சொல்லக்கூடிய பள்ளி. அந்த இடம் இருக்குதே குழியா இருக்குது. அப்போ குழியை தாண்டி போனால் அங்கே ஒரு கிணறு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில காஃபிர்களுடைய உடலை அந்த கிணத்துல தான் போட்டாங்க. ஆனால் அந்த கிணத்தை இப்போ பார்க்க விடுறதில்லை, அந்த கிணத்தை மூடி வச்சிருக்கிறாங்க. அந்த இடம் நடந்தது. முஸ்லிம்கள் மேட்டு பகுதியில் இருந்தாங்க. அதனால அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா, மலையை கொடுத்தா, கீழே நின்ற பகுதி தாழ்வாக இருந்தது. எல்லா சேறு சகதிகளும் அங்கே போயிருச்சு. காஃபிர்களால சரியான முறையில் சண்டை போட முடியல. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் யாரெல்லாம் கஷ்டம் கொடுத்தாங்களா இல்லையா, பெருமானார் அவர்கள் மண்ணை ஊதி யாரெல்லாம் பத்வா செஞ்சாங்களோ அத்தனை பேரும் பத்ரில் ஷஹீதானா, பத்ரில் கொல்லப்பட்டாங்க. ஏறத்தாழ 60-70 காஃபிர்கள் கொல்லப்பட்டாங்க. அதில் 69வது ஆளாக அபூ ஜஹல் கொல்லப்பட்டான். அபூ ஜஹல் எவ்வளோ பெரிய காஃபிர், எவ்வளோ சிரமங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் 2 சிறுவர்களால் கொல்லப்பட்டான். 2 சிறுவர்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் தன் இஸ்லாத்தை உயர்த்த வேண்டும், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உயர்த்த வேண்டும் நாடிட்டான்னு சொன்னா யாரை கொண்டு எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு சிறுவர்கள் என்ன செஞ்சாங்க, தைரியமாக போர்ல கலந்து 2 பேரும் சேர்ந்து அபூ ஜஹலை கொண்டாங்க. எல்லாரும் பயப்படுவாங்க, அபூ ஜஹல்னா பின்னால போவாங்க, அவ்வளோ பெரிய ஒரு வீரர், அவ்வளோ பெரிய ஒரு காஃபிர். என்ன செஞ்சாங்க, 2 சிறுவர்கள், யார் அபூ ஜஹல் காட்டுங்க, நாங்க கொல்றோம்னு சொல்லி அபூ ஜஹலை தேடி போனாங்க. அபூ ஜஹலை குதிரையினுடைய காலை வெட்டினாங்க. அபூ ஜஹல் கீழே விழுந்தா அவனுடைய தலையை சரமாரியாக வெட்டினாங்க. அருமையானவர்களே, அப்போ பத்ரினுடைய யுத்தம் இருக்கிறதே நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பனன்னு சொன்னா அந்த சஹாபாக்களுடைய ஈமான், அந்த சஹாபாக்கள் பெருமானாருக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை. இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தீன் நமக்கு முன்னால இருக்குது. குர்ஆனுடைய எத்தனையோ வசனங்கள் நமக்கு முன்னால இருக்கிறது. ஆனா எத்தனை குர்ஆனுடைய ஆயத்திற்கும் தீனுக்கும் கட்டுப்படுகிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் அந்த சஹாபாக்களுடைய ஈமானை நமக்கு தந்தருள்வானாக. அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் பெருமானாருடைய வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை இருந்தது போல நமக்கும் அந்த கட்டுப்படக்கூடிய தன்மைகளை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. பத்ர் சுஹதாக்களுடைய பொருட்டால் நம்முடைய அனைவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.